ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 நிமிஷத்தில் அரிசி பருப்பு சாதம், அதுவும் கோயம்புத்தூர் ஸ்டைலில் வாங்க பண்ணலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகுளுந்து பொரிஞ்சோடனே சீரக கூடையே 2 கிராம்பு ஒரு துண்டு பட்டையும் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப வரமிளகா, அதுக்கடுத்து தேவையான அளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்க தேவைன்னா அளவாக சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் இது கூடயே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் தான் அந்த சாப்பாட்டோட கலருக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றணும். நான் இதில் 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்தேன். அதனால் இப்போ 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கூடையே அரை கிளாஸ் பருப்புக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுதான் அளவு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசியும் 1/4 கிளாஸ் பருப்பும் ஒன்றா ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. சாப்பாடும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம்தான் நமக்கு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி. கோயம்புத்தூர் மக்களே, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.